ஆர்சிபியோட 2025 சீசனுக்கோட டாப் 5 மேட்ச் வின்னர்ஸை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். சேனலில் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மிஸ் பண்ணாமல் எல்லா வீடியோஸும் பாருங்கள் காய்ஸ். 5th பொசிஷனில் ரேட் பண்ணுற பிளேயர் வந்து ஜிதேஷ் சர்மா. இவர் ஒரு சூப்பரான வேர்சடைல் பிளேயர். மிடில் ஆர்டரில் வந்து பிக் ஷாட்ஸ் ஆட முடியும். இவரால் ப்ரெஷர் சுச்சுவேஷனில் வந்து சேஸ் பண்ணி கொடுக்க முடியும் ரன்ஸை. பிக் ரன்ஸு ப்ரெஷரில் இருக்க டீம் ப்ரெஷரில் இருக்கப்போ ஒன் சைடாக சிங்கிள் ஹேண்டடாக வின் பண்ணி கொடுக்கக்கூடிய எல்லா ஒரு திறமையும் இருக்கக்கூடிய பிளேயர் தான் ஜிதேஷ் சர்மா. இவரை நான் 5th ரேட் பண்ணுவேன். ஒரு நல்ல விக்கெட் கீப்பரும் கூட. ஸோ இவர் என்னோட பெர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பார்ப்போம். உங்களோட கமெண்ட்ஸ் நீங்கள் கீழே சொல்லுங்கள். இவரோட பெர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு இம்பாக்ட்ஃபுல்லாக இருக்க போகுது ஆர்சிபிக்கு, ஆர்சிபியோட வின்னுக்கு இவர் எவ்வளோ முக்கியமாக இருப்பார்னு நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். 4th ரேட் பண்ணுறது வந்து அஃப்கோர்ஸ் ரஜத் படிதார், இந்த ஸ்பின் கிங்னு சொல்லியே ஆகணும். ஸ்பின்னர்ஸ் வந்தாலே போட்டு வெளுத்து எடுப்பார். சும்மாவா தெறிக்க அடிப்பார், பயங்கரமாக அடிப்பார். ரஜத் படிதார்னு நமக்கு தெரியும். நல்லாவே கவுண்டர் அட்டாக் பண்ணுவார் ஸ்பின்னர்ஸை. அப்படி இருக்கும்போது இவரோட எபிலிட்டி பயங்கரமாகவே இருக்கும் ஸ்பின்னர்ஸ்க்கு அகேன்ஸ்டாக. ஸோ அது ஒரு பெரிய ஸ்ட்ரென்த்துன்னு சொல்லலாம். கோயிங் இன் டு த IPL 2025 சீசன் எந்த ஸ்பின்னர்ஸ் வந்தாலும் சரி ஒத்தாலாக அடிப்பேன் அப்படின்ற மாதிரி படிதார் நிற்கிறாரு. 3rd பொசிஷனில் நான் ரேட் பண்ணுறது வந்து ஜோஸ் ஹேசல்வுட். இவருக்கு இன்டர்நேஷ்னல் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லாவே இருக்குது, நிறையாவே இருக்குது. மிச்சல் ஸ்டார்க் கூட சேர்ந்து போலிங் போட்டுட்ருப்பார். நிறையவே நம்ம பார்த்துருக்கோம். பவர் பிளேயில் வந்து விக்கெட்ஸ் எடுக்கிறதும், டாட் பால்ஸ் போட்டு நல்ல எக்கனாமிக்கலாக போட்டு கொடுக்குறதும், ப்ரெஷர் ஏற்றி விக்கெட்ஸை பில்ட் பண்ணி எடுக்கவும் முடியும். நல்ல பேசர் இவர். ஸோ இவரோட கான்ட்ரிபியூஷன்ஸும் ரொம்ப குரூஷியலாக இருக்க போது ஆர்சிபியோட வின்னுக்கு. அண்ட் 2nd ரேட் பண்ணக்கூடிய பிளேயர் வந்து புவனேஸ்வர் குமார். இவரை யார்கர் கிங்னு சொல்லலாம், பட் ஸ்விங் கிங்னு சொல்லியே ஆகணும். பயங்கரமாக ஸ்விங் பண்ணுவார். நம்மளே நிறையா பார்த்துருக்கோம் இவரோட ஸ்விங்லாம் எப்படி இருக்கும்னு. ஆஃப் ஸ்டம்பில் போட்டு உள்ளே ஜிக்குன்னு உள்ளே வரும். ஆரோன் ஃபின்ச்சை சொல்லி எடுத்திருக்காரு நிறையா சீசனில். அதே மாதிரி இவரோட கான்ட்ரிபியூஷன் ரொம்ப முக்கியம் ஆர்சிபிக்கு. ஒன் ஆஃப் த மெயின் பிளேயர்ஸ்னே சொல்லலாம். ஏன்னா அவ்வளோ கோடி கொடுத்து எடுத்திருக்காங்க புவனேஸ்வர் குமாரை இந்த ஆப்ஷனில். ஸோ முக்கியமான பிளேயர்னு சொல்லியே ஆகணும். இவரோட டைமென்ஷன் சூப்பராகவே இருக்கும். எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கட்டும், இவ்வளோ வருஷமாக ஆடி இருக்கார் IPL. கண்டிப்பாக அவர் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் யூஸ் பண்ணி ஆர்சிபிக்கு ஒரு ட்ராஃபி வின் பண்ணி கொடுக்கறதுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாருன்னா சூப்பராக இருக்கும் இந்த சீசன் பார்ப்போம். அண்ட் டாப்பில் ரேட் பண்ணக்கூடிய பிளேயர் வந்து அஃப்கோர்ஸ் விராட் கோலி. கிங் கோலி பிக் மேட்ச் பிளேயர்னு எல்லாருக்குமே தெரியும். டீம் வந்து ரொம்ப ரிலையபிளாக இருப்பாங்க இவர் மேலே. சீசன் இவர் மேலே நிறையாவே ரிலையபிளாக இருந்திருக்காங்க விராட் கோலி மேலே. ஏபிடி கோலின்னு இப்போ எல்லோரும் போயிட்டாங்க. மேக்ஸ்வெல் கோலி இருக்காங்க. இப்போ 2 பேரும் போயிட்டாங்க. இப்போ விராட் கோலி மட்டும்தான் இருக்கார். ஏன்னா தான் லிவிங்ஸ்டன் மற்ற பிளேயர்ஸ் இருந்தாலுமே விராட் கோலி மேலே தான் அந்த ப்ரெஷர் ஆர் பிக் நேம் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இன்னமும் இருக்கும்னு எனக்கு தோணுது. அவரும் காலமாக அடிக்கிற மாதிரி இந்த சீசன்லேயும் கண்டிப்பாக அடிப்பாருன்னு தோணுது. எல்லா சீசன்லேயும் ஹையஸ்ட் ரன் கெட்டராக இருந்திருக்காரு மோஸ்ட்லி. ஸோ இந்த சீசனில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த 5 பிளேயர்ஸ் தான் என்னோட மேட்ச் வின்னர்ஸ். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்